மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு? அதிலும் குறிப்பா மத்திய அரசு இடைநிலை கல்வி வாரியத்திலிருந்து சிபிஎஸ்இ பிரிவிலிருந்து காலி பணியிடம் நிரப்புவதற்கான என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா 212 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு சிபிஎஸ்இ போர்டில இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் cbse.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பதவியை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டன் குரூப் பி பிரிவிலும் குரூப் சி பிரிவிலும் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தமாக 112 காலி பணியிடம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பிலிருந்து பட்ட படிப்பு, தட்டச்சு தேர்ச்சி மற்றும் கம்ப்யூட்டர் இயக்கும் திறன் போன்றவற்றில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30/1/2025 தேதியின் அடிப்படையில் 30 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 18 27 வயது ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவுக்கு, அதாவது குரூப் சி பிரிவுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி 3 15 ஆண்டுகள் வரை வயது வரம்புல தளர்வும் அளிக்கப்படுகிறது. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் முறைப்படி நடைபெறக்கூடிய எழுத்து தேர்வு அடிப்படையில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுக்கான மையம் சென்னையில் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு வரும் ஜனவரி 31ஆம் தேதி கடைசி நாள். இந்த ஜாப் குறித்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிருங்க, அது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையலாம். இது குறித்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டோடைய கிளிப்பிங்கை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்.